175 தொகுதிகள் உதயசூரியன் களமிறங்க இருக்கு. தொகுதி பங்கீட்டில் நிறைய கணக்குகள் மாறுற மாதிரியும் தெரியுது. எப்படி ஸ்டாலின் அவர்களோட கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே வந்து ஏறத்தாழ கூட்டணி முடிவாயிடுது. தேமுதிக உள்ள வர்றதை தவிர பாக்கி எல்லாமே கூட்டணி முடிவாயிடுது. வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, 2019 ஒன்றாக இருந்த கூட்டணி, இது எல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், காங்கிரஸ் ஒரு இடத்துல இழுபறி பண்ணி இப்போ புதுச்சேரியில் நடக்கின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எஃபெக்ட் ஆகாதா? புதுச்சேரியில் வந்து 5 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வாபஸ் வாங்கவில்லை. திமுக விசிக நிற்க வேண்டிய இடங்கள்ல வந்து வாபஸ் வாங்கவில்லை. ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ன எப்படி பேசுறது அதை பத்தி? இதை விட இழிவாக ஒரு காங்கிரஸ் தலைமையை வந்து எப்படி நம்ம பேசுறது? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது, திமுக தலைமை வந்து அது கட்டுப்பட்டு போகுது. சிவா வந்து முன்னாடி நல்ல நாள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லா இடத்துலையும் வந்து இது மனு போட சொல்லிட்டாரு. இப்போ பாக்கி இருக்கிற இடங்கள்ல வந்து திமுக வந்து தன்னுடைய நபர்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸை வீழ்த்த நினைக்காதா? இதனுடைய ரிப்பர்கஷன் வந்து தமிழ்நாட்டில் வராதா? இது அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அதிமுக கூட்டணியில் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு, நீங்க பாண்டிச்சேரி எடுத்துருங்க, என்ன வேணா பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா தமிழ்நாட்டில் நான் சொல்றதுதான் அப்படின்ட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது. உங்க டிவியில கூட போட்டுட்டு இருந்தீங்க, இதுல பாஜகவுக்கு சில இடங்கள்ல ஏன் வானதி சீனிவாசன் தொகுதி மாறுறார்கள் நீங்க போட்டீங்க, அண்ணாமலை போட்டி இருக்குமா இல்லையா நீங்க போட்டு கொண்டிருக்கிறீர்கள். டெல்லியில வந்து இந்தியா டுடே எல்லாம் ரொம்ப கதறி கொண்டிருக்கிறது, அதாவது பாஜக கவலை இருக்கப்பட்டதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு. ஆனா இங்கே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அப்படியே வருது. அதாவது இந்த ஜெல்லாகாத ஒரு கூட்டணி, அதாவது இதுவரை 2019 இருந்து 2024 வரை இதை விட சூப்பரான ஒரு கூட்டணி, ஒரு கூட்டணியை நம்ம எங்கேயே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கூட்டணி, அதாவது கோயம்புத்தூர்ல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒருத்தர் ராகுல் காந்தி வந்து அப்படியே டிவைடர் வந்து ஏறி குதிக்கிறாரு, போறாரு, ஸ்வீட் வாங்குறாரு, வராரு, அப்படி கார்ல ஏறாரு, டப்புன்னு போறாரு, ஸ்வீட் கொடுக்குறாரு. என்ன ஒரு ரொமான்ஸ்! ஆஹா ஆஹா ஆஹா. எங்க ராகுல் காந்தி 3வது முறையாக கேரளத்துக்கு வந்திருக்காரு. அவ்வளோ அருமையா பேசுறாரு. அதாவது எங்க அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது வந்து ஒரு மலையாளி பெண் என்றது நைட்டு பூரா வந்து ஒவ்வொரு மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தாரான்னு சொல்லி உருக பேசுறாரு. சூப்பரான பேச்சு. தமிழ்நாட்டில ஏன் ஆளை காணோம்? அப்ப எங்க கூட்டணி? என்ன கூட்டணி இது? அது திமுக வந்து காங்கிரஸுக்கு வந்து 27 சீட்டு 28 சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு திமுகவினுடைய சுமையா? அது 28 பேரையும் வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது திமுகவினுடைய சுமையா? ராகுல் காந்தி வரவே மாட்டாரா? இன்னும் 2 பேர் பேசிக்கொள்ளவே இல்லைங்க. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் ஜனவரியிலிருந்து இதுவரை பேசிக்கொள்ளவே இல்லை. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, கூட்டு விசாரிக்கலாம்ல. அதோட யாருடைய நீடு? திமுகவினுடைய நீடா இல்ல காங்கிரஸினுடைய நீடா? 2024 எட்டி குதிச்சது யாருடைய தேவைன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தேவை. எட்டி குதிப்பா இருந்தாலும் ஸ்வீட் கூட வாங்கிட்டு வருவாரு, இன்னும் வேற ஏதாச்சும் வேணா அதையும் வாங்கிட்டு வருவாரு. ஆனால் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலினுடைய தேவை காங்கிரஸினுடைய தேவை கிடையாது. காங்கிரஸுக்கு 2029 தான் தேவை. ஒவ்வொரு நாளும் அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகின்ற சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய ஈரான் போர்ல இருந்து ஏதோ பிரச்சனைகள் வந்து இந்தியாவை பாதித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா கூட இந்த தேர்தலில் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனா அன்றாடம் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை 2029 என்ன நடக்குன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒவ்வொரு இந்த சூழ்நிலைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் தான் 2026 தேர்தல் வருகிறது. என்ன கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள்? இப்ப சில பேர் வெளிப்படையாவே பேசுறாங்க. இப்ப மதிமுக அவைத்தலைவர் அறிவாலயத்தில் இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே நாங்க அழுகுறோம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து தேமுதிகவுக்கு 6ன்னு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனா 10 கொடுத்துட்டாங்கன்ற அதிருப்தியும் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடின்னு அவங்க கடிதமே எழுதுறாங்க. என்ன கால்குலேஷன்? இல்ல, நான் இது இப்ப சொல்றேங்க. 10ங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க, உள்ள வரக்குள்ளாலே 10 சொல்லிட்டாங்க. ஓகே, 10 ராஜ்யசபா பிளஸ் காந்தி, இது அப்பவே முடிவாயிடுச்சு. பிளஸ் காலேஜ், இது அப்பவே முடிவாயிடுச்சு. ஏன் இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு புரியல. சரி, அவங்க கொடுக்கட்டும், வரட்டும். அதாவது 20 வருடமாக திமுகவை வந்து சாடிக்கொண்டிருந்த, திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தி கொண்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்து அந்த கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்து அப்படியே காலியாக போறது, அது வேற விஷயம். எப்படி மதிமுக காலியாச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தேமுதிகவும் காலியாக போறது, அது வேற விஷயம். ஆனால் கூடயே இருந்தாங்க இல்லையா, ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து வளர்ந்த கட்சி, கூடயே இருந்து வளர்ந்த கட்சி. இன்னைக்கு விஜய்னால எவ்வளவு பாதிப்புன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து இருக்கின்ற நம்மளுடைய புள்ளிவரங்கள் வச்சு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கின்றது வளர்ந்த கட்சி. அந்த கட்சிக்கு 10 சீட்டு தேவை என்பது என்னுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 30 கொடுத்த தவறு கிடையாது.
அதுல வந்து ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து அங்க வந்து உருவாயிருக்கும். அதுவும் நடக்கவில்லை. ஓ, ஏன் எல்லாம் பேசி சரி கட்ட முடியல? ஏன்னா எல்லாருமே இணக்கமா பேசி எத்தனையோ மீட்டிங்ல வந்து ஏதோ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருந்து அது மாதிரி எதுவும் நடக்கலையா? பேசி எல்லாம் சரி கட்டுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இது ஒரு நபர்கள் இல்லை என்றால் 3 நபர்கள் உட்கார்ந்து டிசைட் பண்றதுனால, அது ஒரே ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் வந்து சொந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் பாக்கி இருக்கின்ற கட்சியில் உள்ள பிரச்சனையும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் எல்லாமே உட்கார்ந்து பார்க்கின்ற நிலையில் வந்து பல பிரச்சனைகள் வரத்தான் கூடும். அதுதான் திமுகவினுடைய டிஃபைனிங் ப்ராப்ளமாக இன்னைக்கு இருக்கிறது. அதாவது நம்ம ஜெயித்து விட்டோம் என்ற அந்த ஒரு தோரணையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடியும் வரை ஜெயம் தோல்வி என்பது எங்கேயோ கிடக்கும். அது பொட்டிக்குள்ளால தான் இருக்கும். அது வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் என்பதுதான் உண்மை நிலை. இதை வந்து திமுக மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கழிப்புல இருக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்குன்றத அட்ரஸ் பண்ணிருக்கீங்க அப்படி நான் எடுத்துக்கிறேன். இன்னும் காலதாமம் ஒன்றும் ஆகல. எங்கே 23ஆம் தேதி தான் தேர்தல். இப்பவும் சரி பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. இப்பவும் ராகுல் காந்திக்கு போன் போடலாம். அம்மாவனுடைய உடல்நலம் தாராளமாக விசாரிக்கலாம். ஒன்றும் கெட்டு போல.